வணக்கம். நான் உங்கள் இருமதி பந்தலராஜா. நேற்று ஒரு வேலை விஷயமா திருச்சிக்கு போயிருந்தேன். திருச்சிக்கு போயிட்டு திருச்சியில் தானே மாநாடு போட்டிருந்தாங்க. சரி, மாநாட்டையும் அட்டன் பண்ணிட்டு வந்துடுவோம், செய்தி சேகரிக்கலாம் அப்படின்ட்டு தான் ஒரு பிளான் வச்சுருந்தேன். ஆனால் எனக்கு வேலை முடிகிறதுக்கே ஒரு 3 மணி ஆயிடுச்சு. சரி, 3 மணிக்கு மேலே கிளம்பலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சமயபுரம் ரோட்டில் இருந்தே டிராஃபிக் அதிகமாக இருந்துச்சு. செம கூட்டம். பஸ்ஸு இப்படியே போய்கிட்டே இருக்குன்னு வச்சுங்களேன். எனக்கு அங்கே அந்த மாநாட்டுக்கு சிறுகனூருக்கு போகிறதுக்கு பஸ்ஸு பிடிச்சி போகலான்னு பார்த்தா ஒரு பஸ்ஸும் இல்லை. ஏன்னா எல்லா கவர்மெண்ட் பஸ்ஸும் மாநாடு நோக்கி தான் போய்கிட்டு இருக்கு. ஏன்னா ஏற்கனவே ஆட்களை ஏற்றி ஆள் பிடிச்சி உள்ளே வச்சு ஏற்றி போய்கிட்டு இருக்காங்க. மாநாட்டுக்கான ஆட்கள் எல்லாத்தையும் அந்த கவர்மெண்ட் பஸ்ஸில் தான் அதிகமாக போகிறாங்க. நீங்கள் அந்த மாநாட்டுக்கு போன பஸ்ஸை கணக்கு பண்ணிங்கன்னா ப்ரைவேட் வேனு, ப்ரைவேட் பஸ்ஸை விட கவர்மெண்ட் பஸ்ஸு தான் அதிகம். எனக்கு மட்டும்தான் பஸ்ஸு கிடைக்கல அப்படின்னா நிறையா பேருக்கு பஸ்ஸு கிடைக்கல. திமுக மாநாடு திருச்சி குலுங்கியது, 10 லட்சம் பேர் கூடினர் அப்படின்னு சொல்லிட்டு செய்திகள்லாம் போட்டாங்க. நல்ல விஷயந்தான். திமுகவோட பலத்தை காட்டுறதுக்காக ஒரு மிகப்பெரிய மாநாடு திருச்சியில் போட்டிருக்காங்க. அதெல்லாம் ஒரு நல்ல விஷயந்தான். உங்கள் பலம் என்னென்னு காட்டணும் தான், அரசியலில் எல்லாத்தையும் காட்டணும் தான். இதெல்லாம் நான் தப்பே சொல்லலை. ஆனால் எந்த இடத்துல இது ஒரு தப்பு அப்படின்னா, நம்ம ஒரு தப்பு சொல்கிறோம் அப்படின்னா உடனே நம்ம இதுக்கு எதிரானவன் அப்படின்னு சொல்லி நம்மளை போட்டு கடிச்சு வைக்கக்கூடாது. கமெண்டில் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நான் சொல்கிற விஷயத்த கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஏன்னா சொல்கிறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன். ஏன்னா கமெண்டில் கையன்னு கடிச்சு வைக்கிறது. அதனால் முன்கூட்டியே சொல்கிறேன். எதுக்காக சொல்கிறேன்னா, கல்லூரிக்கு போகிற பெண்கள் இந்த இலவச பேருந்தை நம்பி தான். இலவச பேருந்துன்றது ஒரு அருமையான திட்டம். அந்த திட்டத்தை செயல்படுத்தினது யார்? உங்கள் அரசு, திமுக அரசு தான். ஆனால் அந்த இலவச பஸ்ஸை நம்பி கல்லூரி பெண்கள் கல்லூரி வாசலில் காத்திருந்து நேற்று பஸ்ஸு கிடைக்காம ரூமுக்கு நடந்தே வந்திருக்காங்க. இது என் கண் கூட பார்த்த சில விஷயங்களை மட்டும் நான் சொல்கிறேன்னு. பஸ்ஸு கிடைக்காம நடந்தே வந்திருக்காங்க. அதே மாதிரி ப்ரைவேட் பஸ்ஸில் பெண்கள், குழந்தைகள், முதியவர்கள் அப்படின்னு நிறைய பேர் படிக்கட்டில் தொங்கிட்டு போகிற அவல நிலை நேற்று நடந்திருக்கு. இது எல்லாத்துக்கும் என்ன காரணம்? போதிய பஸ்ஸு வசதி இல்லாத காரணம். அப்போ இந்த பஸ்ஸு வசதி இல்லாததுக்கு யார் காரணம்? திமுக மாநாடு போட்டு எல்லா அரசு பேருந்தும் திமுக மாநாடு நோக்கி போனது தான் காரணம். மக்களுக்காக நல்லாட்சி வழங்கணும் தான் ஒரு மாநாடை போட்டு தன்னோட பலத்தை காமிச்சு ஆட்சியை பிடிச்சி மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறீங்கல்ல. அப்போ மக்களுக்கான பேருந்துகளை எல்லாத்தையும் மாநாட்டுக்கு கொடுத்துக்கிட்டு மக்கள் பரிதவிப்பாங்களே அப்படின்ற ஒரு சின்ன யோசனை கூட இல்லையா? எத்தனை பேர் நேற்று பஸ்ஸு கிடைக்காம போதிய நேரத்தில் சரியான இடத்துக்கு போக முடியாமல் படிக்கட்டில் தொங்கிக்கிட்டு, வயசானவங்க, ஆம்பளை பசங்களை கணக்கில் எடுக்காதீங்க. மகளிருக்கு இலவச பேருந்துன்னு எதுக்கு விட்டீங்க? மகளிர் கஷ்டப்படக்கூடாதுன்னு தானே விட்டீங்க. அந்த மகளிரே பேருந்து, இலவச பேருந்து என்ன தனியார் பேருந்து கூட கிடைக்காம நடந்து போகிற ஒரு சூழ்நிலை உருவாகிருக்கு நேற்று. அதனால் தயவு செஞ்சு அடுத்த மாநாடு இல்லை அடுத்த கூட்டம் எல்லாம் போட்டிங்கன்னா தயவு செஞ்சு அரசு பேருந்துகளில் ஏற்றிட்டு போகிறத தவிர்க்கலாம். ஏன்னா இதனால் பொதுமக்கள் நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. பொதுமக்களோட பயணம் தடைபடுது, பொதுமக்களோட நேரம் வீணாகுது. அதனால் அடுத்த தடவை கூட்டம் நடத்தும் போது இதை கருத்தில் கொண்டு நடந்துக்கிட்டா நல்லா இருக்கும் அப்படின்றது என்னோட ஒரு சின்ன வேண்டுகோள் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதை நான் குறையாக கூட சொல்லலை, சின்ன வேண்டுகோளாக வச்சுக்கிறேன். இதை நீங்கள் எப்படி எடுத்துக்கிட்டு கீழே கமெண்டில் திட்ட போகிறீங்கன்னு தெரியல. பரவாயில்ல, திட்டினாலும் பரவாயில்ல. ஏதோ என் மனசில் பட்ட விஷயத்தை நான் சொல்லணும்னு தோணுச்சு, அதான் சொன்னேன். மேலும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இருமதி பந்தலராஜா. நன்றி, வணக்கம்.